ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை தான் பார்த்தோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. காரணம், விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தாங்க. அப்பொழுது ஒரு இடைத்தேர்தல் நடந்ததில் தாரகை கத்பட் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வெற்றி பெற்றாங்க. 57% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது 2026 டிடி பிரவீன் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு. விஜயதாரணி பாஜக கட்சியின் சார்பாகவும், மரியா ஸ்டெல்லா நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், மைக்கேல் குமார் தாவேகா சார்பாகவும் போட்டிடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடைசி கட்டத்தில் ரோட் ஷோலாம் நடத்தினார் விஜய். அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலே திரு சிவகுமார் அவர்கள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் அதே நிலை தான் நீடிக்கிறதா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. விளவங்கோடு நம்ம முதற்கட்ட கள ஆய்வில் நீங்கள் காங்கிரஸ் முன்னிலைன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு பிறகு பல பிரச்சாரங்கள் நடந்திருக்குது. எடப்பாடி வந்துட்டு போயிருக்காரு, ஸ்டாலின் வந்துட்டு போயிருக்காரு, விஜய் வந்துட்டு போயிருக்காரு. ஏதாவது உங்களுடைய கருத்தில் மாறுறீங்களா, இல்லை காங்கிரஸ் தான் இப்பொழுதும் முன்னிலையில் இருக்கிறதா? ஆனால் இப்போதும் காங்கிரஸ் கட்சி தான் வந்து முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் வந்து அந்த அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து அவங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு. அதுக்கு காரணம் டிவிகே உடைய வரவு. டிவிகேக்கு அதிகமான வாக்காளர்கள் வந்தனால அந்த ஒரு பெர்சன்டேஜோட வித்தியாசம் இருக்கு. டிடி பிரவீன் அவர்கள் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், புகார்கள். அவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் அங்கே தொழில் பண்ணுறாரு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் மேலே அடுக்கி கொண்டே இருந்தாங்க. அவருடைய அந்த சான்றிதழ்கள், போலி சான்றிதழ் அப்படின்லாம் கூட நிறைய விஷயங்கள், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரைக்கும் அவர் மீது சுமத்தின பிறகும் இந்த இந்த பகுதியில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பகுதி, கேரளாவை ஒட்டிய பகுதி, மலையாள மொழி பேசுகின்ற நபர்கள் அதிகமாக வாடுகின்ற பகுதி. இங்கே நாடார் சமுதாயத்திற்கு அடுத்தபடியாக நாயர் சமுதாயம் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு 22 விழுக்காடு வரைக்கும் டிவிகே இங்கே வந்து வாக்குகளை பிரிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டிடி பிரவீனுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இங்கே தென்படுகிறது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிவிகே 22% வாக்குகள் பிரிக்கிறது. இளைஞர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அதிக அளவில் வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது, சென்ற முறை அந்த இடைத்தேர்தலில் பாஜக கன்னியாகுமரி 50,880 வாக்குகள் வாங்கியிருக்குது. தாரகை கத்பட் 91,000. அது வந்து டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது மார்ஜின் குறையும் அப்படிங்கிறீங்க. அந்த மார்ஜின் குறைஞ்சா கூட காங்கிரஸ் தான் முன்னிலையில் வைக்கும் அப்படின்னா, பாஜகவுடைய ஓட்டுகளும் டிவிகேக்கு போகுதா? நிச்சயமாக போயிருக்கிறது. பாஜகவினுடைய வாக்குகளும் டிவிகேக்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக பாஜகவுக்கு இந்த இந்த ட்ரிப்பு ஓட்டு போட வேண்டிய ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் உடைய ஓட்டு நிறைய போயிருக்கு, டிவிகேக்கு போயிருக்கு. ஆமாண்ணா. இப்போ விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு, உங்களை பொறுத்தளவு காங்கிரஸ் தான் முன்னிலை. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்த்தோம். இங்கு தாவேகா புது உறவாக வந்திருக்கு. தாவேகா கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை எல்லாம் அள்ளப்போகிறது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கன்னியாகுமரி எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அங்கே இருக்கக்கூடிய டயசிஸ் வேலை செய்யும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே ரொம்ப அரசியல் விழிப்போடு அவங்க செயல்படுவாங்க. என்னென்னா, யாருக்கு ஓட்டு போடணும், நிற்கிறது எல்லாமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த கிறிஸ்தவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது உட்பட அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் விஜயதாரணி ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு ஒரு இந்து கிறிஸ்துவர் அந்த 2 முகங்களும் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்பொழுது பாஜக வந்த உடனே அவங்கள வந்து அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டிடி பிரவீன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். இவர் அங்கே லோக்கல் கேண்டிடேட்டே இல்லை, கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்னு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அவர் மீது. போலி சான்றிதழ் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட போட்டிருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட கிறிஸ்தவர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது. தாவேகா அதிக அளவு கிறிஸ்தவர்கள் வாக்கு பிரிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
தாவேக்காவுடைய பிரிக்கக்கூடிய வாக்குனால பாஜகவும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இந்துக்களும் கூட தாவேக்காவுக்கு, அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக டிவிகேக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்ஜின் குறையலாம். சென்ற முறை 40,000னா அது வந்து ஒரு 20,000 18,000 குறையலாம். ஆனாலும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.